Are we live? Hi guys, நான் உங்களோட Sandra Ma'am. இந்த செஷன்ல நம்ம இங்கிலீஷ்ல வந்து தம்சம் பண்ண போறோம். Before we jump into the session, I hope என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருக்கும் நான் நம்புறேன். And அதுக்கு முன்னாடி இந்த செஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்பெஷலா நானே வந்துட்டு சில क्वेश्चंस உங்களுக்காக வந்து பர்சனலைஸ் பண்ணி இந்த டாபிக் பேஸ் பண்ணி வந்து கொடுத்திருக்கேன். நீங்க அந்த क्वेश्चंस எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆக்சஸ் பண்ணலாம். அது எப்படின்னு கேட்டீங்க இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுத்திருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்க அந்த குவிஸ்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே? Hello ma'am, please fast as possible. Fast as possible போணுமா? ஓகே, fast as possible நான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட எல்லாமே கிளியரா இருக்கான்னு சொல்லுங்க. உங்களுக்கு போர்டு எல்லாம் கிளியரா இருக்கா அப்படின்ட்டு. சந்தோஷ், நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாமா? ஓகே, போயிடலாம். விஷால், ஹலோ. ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடியோலாம் கிளியராக இருக்கா இல்லை ரொம்ப பளிச்சுன்னு இருக்கா என்னன்னு வந்துட்டு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். டுமாரோ இங்கிலீஷ் நிறைய பேருக்கு நாளைக்கு இங்கிலீஷ். பார்பி பாப்பா ஹலோ, பவன கீர்த்தி ஹலோ. ஓகே, நைஸ் நேம். எனக்கு உங்கள் பேர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க, பார்பி பாப்பா அப்படின்றது. ஆடியோ வீடியோ மட்டும் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளியரா இருக்கா? விஷால் ஹரியரன், பேக்ரவுண்ட் எல்லாம் ஓகேவா? கிளியரா இருக்கா? பிரபா செந்தில், சவுண்ட் இஸ் நாட் கிளியர். கிளியர். வாட் இஸ் ராங் வித் மை சவுண்ட்? இருங்க பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே, பவனா எல்லாமே கிளியரா இருக்கு. ஓகே, அப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரம் தி டைரி ஆஃப் ஆனி ஃப்ராங்க் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வி வில் பி கோயிங் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் புக் சீரீஸாக போக போகிறோம். ஏன்னா இதில் நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம இப்படி வந்து போக போகிறோம். ஓகே, பயோ நோட்ஸ்னால அனுப்பிச்சிருக்கீங்க, இன்னும் அனுப்பலையா நேஹா பவி? ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம், வந்துடும். ஓகேவா நேஹா பவி? வாட் இஸ் இட், அந்த மெயில் ஐடிக்கு வந்துட்டு நீங்கள் மெயில் பண்ணுங்க. அது மூலியமாக உங்களுக்கு நான் நோட்ஸ் அனுப்பிச்சிடுறேன். ஓகே, வந்து தனிந்து சாண்ட்ரா மேம்க்கு ஓகேவா போடு. ஓ மை காட் பிரகதீஷ், வேற மாதிரி பேசுறீங்க. ஓகே, சவுண்ட் ஓகேவா? ஃபீனிக்ஸ் பிரதர்ஸ் இஸ் மை சவுண்ட் ஓகே. என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியர்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் செஷன். நான்சி சோஃபியாக்கு எல்லாமே கிளியர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரம் தி டைரி ஆஃப் ஆனி ஃப்ராங்க். ஓகே, ஸோ இந்த ஆனி ஃப்ராங்க் அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு 13 வயசு வந்துட்டு ஒரு குட்டி பொண்ணு. ஓகே, நீங்களே நிறைய பேர் 15 வயசு இருப்பீங்க. உங்களை விட குட்டி பொண்ணாக இருக்கிற ஆனி ஃப்ராங்க் வந்துட்டு அவங்களோட லைஃப்பில் அந்த டைமில் ஏன்னா அப்போ வேர்ல்டு வார்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல வந்துட்டு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டைரியில வந்துட்டு அவங்க எழுதியிருக்காங்க. ஓகே, அவங்க ஃபேமிலியில வந்து அவங்களுக்கு ஒரு சிஸ்டர், மம்மி, டாடி எல்லாருமே இருக்காங்க. நிறைய பேர் அவங்களோட ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அந்த வேர்ல்டு வார்னால கொல்லப்படப்படுறாங்க. பட் அதுல ஒரே ஒரு சர்வைவர் அவங்க அப்பா மட்டும்தான். அவங்க அப்பா மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஆனி ஃப்ராங்க் எழுதுன அவங்களோட மகள் எழுதுன அந்த டைரியை படிச்சு பாக்குறாங்க. அந்த டைரியை வந்து ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதையே நம்ம வந்துட்டு ஒரு புக்கா ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஒரு 13 வயசு பொண்ணு அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த வேர்ல்டு வார் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத நம்ம உலகத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் ரிலீஸ் பண்றாரு. அந்த ஒரு டைரி ஆனி ஃப்ராங்க் எழுதுனதுல நம்ம ஒரு சின்ன ஒரு பகுதி தான் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஓகே, அதனால ஃப்ரம் தி டைரி ஆஃப் ஆனி ஃப்ராங்க்னு ஒரு ஸ்மாலான ஒரு சின்ன செக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஜூஸ் கேர்ள். ஓகே, அகல்யா இப்போ வாய்ஸ் ஓகேவா? இஸ் மை வாய்ஸ் ஆடிபிள் நவ்? இட் இஸ் டூ பிரைட்டா? என்ன பண்ணலாம், அவ்வளோ பிரைட்டாக இருக்கின்றது. இருங்க பார்ப்போம். ஐயோ, அநியாயத்துக்கு பிரைட்டாக மாற்றே. ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் நவ். யா, ஐ திங்க் இப்போ ஓகேவா இருக்குமோ இல்லையோ? எப்பயும் ரொம்ப பிரைட்டாக இருக்கே. I think it is fine. I hope now it is fine. Okay, yeah, now it is fine. சரி, இதுல என்ன சொல்றாங்க? Before you read ஆனி ஃப்ராங்கோட சில ஹிஸ்டரி பத்தி நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு பேராகிராஃபா வந்து பார்க்க போறோம். ஓகே, சபரி இப்போ ஓகேவா? பிரைட்னஸ் இப்போ கிளியரா இருக்கா? இஸ் இட் ஃபைன் நவ்? பிரகதீஷ், பாபி எல்லாம் கிளியரா இருக்கா இப்போ? கிளியரா ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேம் மேக்ஸ் போகுது, என்ன பண்றது?
மேக்ஸே முடிச்சுட்டு வாங்க. அப்புறமா கூட நீங்க இந்த இங்கிலீஷ் செஷன் பார்க்கலாம். மேக்ஸே ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃபைன். அப்புறமா செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அனலிசே மேரி ஆனி ஃப்ராங்க் இவங்க வந்துட்டு எப்போ பிறந்தாங்க அப்படின்னு கேட்டா, இவங்க வந்துட்டு ஒரு ஜூவிஷ் கேர்ள். ஆனா வந்து இவங்க அவங்களோட ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஆம்ஸ்டர்டாம் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல வந்துட்டு இருக்கும் போது தான் இந்த டைரி அப்படியே எழுதியிருக்காங்க அப்படின்னு வந்து நமக்கு சொல்றாங்க. அந்த சிச்சுவேஷன் நமக்கு சொல்றாங்க. World War II அந்த டைம்ல ஹிட்லருக்கு வந்துட்டு ஜூவிஷை கண்டாலே பிடிக்காது. அந்த பேரு கேட்டால சரி மாதிரியா வந்துட்டு அவர் சுற்றுவாரு. அப்படி இருக்க ஒரு காலகட்டத்துல வளர்ந்து வர ஒரு பொண்ணு அந்த டைம்ல தான் இந்த டைரி அவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஓகே ஸோ அப்புறம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த அவங்க ஃபேமிலி, her family had moved to Amsterdam after the Nazis gained power in Germany but were trapped when the Nazi occupation extended into the Netherlands. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இந்த ஃபேமிலி வந்துட்டு ஜெர்மனில தான் வந்துட்டு அவங்களோட வாழ்ந்துட்டு வராங்க. அங்கதான் வந்துட்டு நம்ம ஹிட்லர் வந்து ரொம்ப வந்து இந்த ஜூவிஷை போட்டு அழிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவன் தொல்லை தாங்க முடியல, ஹிட்லர் தொல்லை தாங்க முடியல. நம்ம ஜெர்மனில இருந்துட்டு ஆம்ஸ்டர்டாம் அப்படின்னு ஒரு பிளேஸ் இப்போ நம்ம போயிடலான்னு அங்க போகிறாங்க. நெதர்லாண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வந்து அவங்க போறாங்க. அங்க போனாலுமே அங்கேயுமே வந்து ஹிட்லரோட ஆட்சி வருது. மறுபடியும் வந்து ஹிட்லர் கையிலேயே வந்துட்டு இந்த குடும்பமாக ஜூவிஷா இருக்கிறதுனால அவங்க மாட்டிக்கிறாங்க. ஓகே தென் as persecutions against the Jewish population increased, the family went into hiding in July 1942 in hidden rooms in a Father Otto Frank's office building. ஓகே ஸோ என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நிறைய வந்துட்டு ஜூஷா இருக்கிறதுனால அழிச்சுக்கிட்டே வராரு இந்த ஹிட்லர். அதனால வந்து இவங்க கிட்ட இருந்து பாதுகாப்பா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. எங்க ஒளிஞ்சுக்கிறாங்கன்னு கேட்டா, அவங்க அப்பாவோட ஆஃபீஸ் பில்டிங்ல வந்துட்டு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்க போய் அடைக்கலம் தேடிக்கிறாங்க. அது எப்போ அப்படின்னு கேட்டா, ஜூலை 1942 வந்து அங்க போய் அவங்க ஹைட் ஆயிக்கிறாங்க. ஓகே இவர்கிட்ட எல்லாம் தப்பிக்கணும், நம்ம எப்படியாச்சும் உயிர் தப்பிக்கணும்ன்றதுக்காக ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஓகே தென் 2 வருஷம் after 2 years in hiding, the group was betrayed and transported to the concentration camp system where Annie died of typhus in Bergen-Belsen within days of her sister Margot Frank. Her father Otto, the only survivor of the group, returned to Amsterdam after the war ended to find that her diary had been them. So இதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, 2 வருஷம் அவங்க அப்பாவோட அந்த ஆஃபீஸ் பில்டிங்ல தான் குடும்பமாக ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. 2 வருஷம் அங்க தான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா 2 வருஷம் அந்த எண்ட்ல எப்படியோ ஹிட்லரோட அந்த பீப்பிள், அந்த மிலிட்டரி பீப்பிள் அவங்க எல்லாமே கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்களை கூப்பிட்டுட்டு எங்க போறாங்க அப்படின்னு கேட்டா, கண்டுபிடிச்சிட்டு அந்த காலத்துல வேர்ல்டு வார் டைம்ல கான்சென்ட்ரேஷன் கேம்ப்னு இருந்துச்சு. அந்த கேம்ப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, ரொம்ப கொடூரமாக நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு வந்துட்டு சித்திரவதை பண்ணுவாங்க. எதுக்கு அது இவங்களெல்லாம் ஏன் சித்திரவதை பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா, இவங்க எல்லாம் ஜூவிஷா இருக்காங்க அப்படின்றத ஒரு காரணத்துக்காக வந்து செம்மையா டார்ச்சர் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, தனி இதெல்லாம் வந்து டெம்பரரி தான். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம். கேஸ் அடிப்பாங்க, கண்ணுக்கு வந்துட்டு பார்க்க முடியாதுன்னு ஸ்ப்ரே அடிப்பாங்க, ரொம்ப டார்க்கான ரூம்ல வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷனை யோசிச்சு பாருங்க, என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாமே ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சு அது எல்லாமே அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்றப்போ இவ்வளவு கொடுமைகளை அவங்களாலையும் தாங்க முடியல. அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருந்திருக்காங்க, ஒரு அக்கா இருந்திருக்காங்க, மேனி ஃப்ராங்க் ஒரு அக்கா இருந்திருக்காங்க. அவங்க அக்கா 2 பேருமே அதனால இறந்தும் போயிடுறாங்க. இதுல ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் சர்வைவ் ஆகுறாங்க. அது யாருன்னா அவங்களோட அப்பா. அவங்க அப்பா தான் இவ்வளோ டார்ச்சரும் அனுபவிச்சுமே அவரு உயிரோட இருக்காரு. இவரோட இருந்துட்டு கடைசியில இந்த வார்லாம் முடிஞ்ச பேருக்கு அவங்க ஒளிஞ்சிட்டு இருந்தாங்களோ ஒரு பில்டிங், அந்த பில்டிங்ல போய் பாக்குறாரு. அங்க பார்க்கும்போது தான் அவருக்கு ஆனி ஃப்ராங்கோட டைரி கிடைக்குது. ஓகே ரிலேட்டட் டு ஹிஸ்டரி மேம். ஆமா ஹிஸ்டரி தான். நியூ வீக்கே கேமிங் வெல்கம். கேமிங் டெக்ஸ்டர் ஹலோ. சாரி ஃபார் ஆனி. கஷ்டமா தான் இருக்குல்ல, என்ன பண்றது. ஓகே ஸோ இவர் டைரி கண்டுபிடிச்சான்னு சொல்றாங்க. இந்த டைரியை வந்துட்டு அவங்க அப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஆனியோட பர்த்டேக்கு கிஃப்டா கொடுக்குறாங்க. ஓகே ஸோ அப்படிதான் இந்த டைரி வந்துட்டு ஆனிக்கு வந்து கிடைக்குது. அதுல தான் அவனுக்கு இந்த டைரியில அவங்க எல்லாமே எழுத ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த டைரியில ஆனி என்னதான் எழுதியிருக்காங்க, இந்த டைரி மூலியமாக நமக்கு என்னதான் சொல்ல வராங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து கொஞ்சம் ஒரு பேக் ட்ராப், கதைக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி என்ன நடந்துச்சு, எப்படி டைரி கிடைச்சது, என்னெல்லாம் எழுதியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃபிளாஷ்பேக் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம டைரியில என்ன இருக்குன்னு பாத்துடலாம். ஓகே ஃபைன் மேம். ஐ saw one movie of Annie Frank. சூப்பருங்க. டுமாரோ இங்கிலீஷ் ப்ரீ போர்டா நல்லா பண்ணுங்க. அருண் ஏகே உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 3 வாட்டி நான் நோட்ஸ் அமைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அருண் எனக்கு பேர் நல்லா ஞாபகம் இருக்கு. சரி ஓகே
நம்ம வந்து she thought diary as a friend. பிரகதீஷ் எக்ஸாக்ட்லி அவங்களோட டைரியை வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பார்த்தாங்க. நம்ம பார்த்துடலாம் என்னதான் பண்ணாங்கன்றதை let's see. Okay, now writing in a diary is a really strange experience for someone like me, not only because I've never written anything before, but also because it seems to me that later on neither I nor anyone else will be interested in the musings of a 13-year-old school girl. So என்ன சொல்றாங்கன்னு கேட்டா டைரியில எழுதுறது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஏன் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எழுதுறது யார் படிக்க போறா? அதுவும் ஒரு 13 வயசு எழுதுற ஒரு பொண்ணு அவளோட டைரியை வந்துட்டு யாரு படிக்க போறா? ஸோ நான் எழுதுறதே எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா வினோதமா தான் இருக்கு இந்த டைரியில எழுதுறதே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, அண்ட் அடுத்து என்ன சொல்றாங்க? Oh well, it doesn't matter. I feel like writing and I have an even greater need to get all kinds of things off my chest. என்ன சொல்றாங்க? பரவாயில்லையா, டைரியில எழுத என்னமோ ஒரு மார்க்கமான ஒரு ஃபீலிங்கா இருந்தாலும் நான் எழுத தான் செய்ய போறேன். ஏன் அப்படின்னு கேட்டா என் மனசுல இருக்க பாரத்தை எல்லாத்தையுமே நான் வந்து இதுல எழுதும் போதுதான் அது அப்படிதான் என்னால கொட்ட முடியுது. என் மனசுல உள்ளுக்குள்ள என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் என்னால டைரியில எழுதும் போதுதான் எனக்கு லைட்டா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நம்மள நிறைய பேருக்குமே அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஏதாச்சும் கஷ்டமா இருக்கும், அதெல்லாம் நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட, க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு கிட்ட, டே மச்சான் அவ்வளவு கஷ்டமா இருடா, இப்படிலாம் நடக்குதுடா, எங்க அப்பா அம்மா அப்படி திட்டுறாங்கடா, ஸ்கூல்ல மார்க் கம்மியாக்குது அப்படின்னு நம்ம ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இப்படி சொல்லிட்டாலே நம்ம மனசுல அந்த பாதி வலி, பாதிக்கும் மேல அந்த வலியோ அந்த வாட் எவர் இட் இஸ் அது எல்லாமே கம்மியாயிடும். அதே மாதிரி ஒரு உணர்வு தான் ஆனி ஃப்ராங்க்கு வந்து இருக்கு. அவங்க டைரியில அவங்களோட ஃபீலிங்ஸை எழுதும் போது என்னதான் அது வித்தியாசமாக ஸ்ட்ரேஞ்சா இருந்தாலுமே எழுதும் போது என் ஃபீலிங்ஸ்க்கெல்லாம் அது ஒரு மதிப்பு கொடுத்த மாதிரி இருக்கு, அதெல்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்கு பாரத்தை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, பிரவீன் எல்லாருமே போய் ஃபர்ஸ்ட் மேக்ஸ் செஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு வாங்க, லேட்டரா கூட யூ கேன் வியூ திஸ் இங்கிலீஷ் செஷன்ஸ், நோ ப்ராப்ளம் அட் ஆல், போயிட்டு வாங்க. ஓகே ஃபைன். அடுத்தது இது ரொம்ப முக்கியமான லைன். என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா பேப்பர் ஹேஸ் மோர் பேஷன்ஸ் தென் பீப்புள். ஒரு பேப்பருக்கு பீப்புளை விட அவ்வளோ பேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்து என்ன ஒரு விஷயத்த சொல்றோம், எல்லாருமே ஜெனியூனா நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாம் கேட்பாங்களான்னு தெரியாது. ஆனா ஒரு பேப்பர் அது ஒரு நான் லிவிங், அது உயிரே கிடையாது. நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் உணர்வு ரீதியாக நம்ம வந்து எழுதும் போது நம்ம பாரெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது அதே மாதிரி தான் ஆனி ஃப்ராங்க்கும் சொல்றாங்க. பீப்புளுக்குலாம் நான் சொல்ற விஷயங்கள்லாம் ஏத்துக்கிறதுக்கு அவ்வளோ பொறுமை இருக்குமானே தெரியல, அவ்வளோ பொறுமையே இருக்காது. ஆனா பேப்பருக்கு அவ்வளோ பொறுமை இருக்கு. நான் என்ன வேணா சொல்லணும்னு நினைக்கிறேன், என்னெல்லாம் என் மனசு இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் சொல்ல முடியும், அது வந்து பொறுமையா கேட்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க கம்பேர் பண்றாங்க. ஓகே, தென் I thought of this saying on one of those days when I was feeling a little depressed and was sitting at home with my chin in my hands, bored and listless, wondering whether to stay in or go out. In the தத்துவம் நான் எப்போ நினைச்சேன்னா, என் ரூம்ல நான் வெட்டியா உட்காந்துட்டு என்னோட கண்ணத்துல நான் வந்து என் கை வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காடுறதா இல்ல வெளியே போறதா ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா இருக்கும் போதுதான் எனக்கு இந்த எண்ணமே வந்துச்சு. பாரு, நம்மள சுத்தி இருக்க மக்களை விட இந்த பேப்பருக்கு எவ்வளவு பேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு தத்துவம் எனக்கு அப்போதான் என் மைண்ட்ல வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, வாய்ஸ் பிரேக் ஆகுதா? அப்படி ஆகுது. கிளியரா இருக்கா வாய்ஸ்? இப்போ எத்தனை பேருக்கு ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கு? த டைரி நேம் வாஸ் கிட்டி. ஆமா ஆமா மர்லின், ஹலோ மேம். எக்ஸாம்ல क्वेश्चंसலாம் லெசன் மிக்ஸ் பண்ணி கேக்குறேன், எப்படி அட்டெண்ட் பண்றது? எந்த சப்ஜெக்ட்? இந்த இங்கிலீஷ் தான் கேக்குறீங்களா இல்ல எது கேக்குறீங்க? ஹெரிடிட்டி குவிஸ் இது முடிச்ச பேருக்கு இந்த செஷன் முடிச்ச கிளியரா தான் இருக்கா? ஓகே ஃபைன். அடுத்தது வேற என்ன சொல்றாங்க? யா yes, paper I finally stayed where I was brooding அப்படின்னா நான் எந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆழ்ந்த யோசனைக்குள்ள போயிட்டேனோ அதே இடத்துலயே நான் உட்காந்துட்டேன். அவங்க யோசிச்சுட்டே இருந்தாங்கன்னு சொல்றாங்கல்ல, வெளியே போலாமா இல்ல உள்ளே இருக்கலாமா, கடைசியில நான் எந்த இடத்துல உட்காந்து இந்த எண்ணங்கள் எல்லாம் யோசிச்சேனோ அதே இடத்துல வந்து நான் உட்காந்துட்டேன், செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது yes, paper does have more patience, and since I'm not planning to let anyone else read this stiff back notebook grandly referred to as a diary, unless I should ever find a real friend, it probably won't make a bit of difference. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த புக்கை எப்படியும் யாரும் படிக்க விட போறது கிடையாது, புக்கு அதாவது டைரி தான் யாரும் படிக்க விட போறது கிடையாது, அதனால எப்படி இருந்தாலும் நம்ம இதுலயே எழுதுவோம் எல்லாத்தையும் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, அண்ட் அடுத்து now I'm back to the point that prompted me to keep a diary in the first place. I don't have a friend. இப்போ அவங்க சொல்றாங்க, நான் ஏன் வந்து ஃபர்ஸ்ட் டைரி எழுத ஆரம்பிக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் எங்க அப்பா கிஃப்ட் கொடுத்துருந்தா இல்லையா? அதனால இல்ல, எனக்கு ஒரு ப்ராப்பரான ஃப்ரெண்ட் இல்லைங்க.
யோசிச்சு பாருங்க, லோன்லினஸ், டிப்ரெஸ்டாக ஃபீல் ஆகுது, நம்ம ஃபீலிங்ஸ்லாம் எப்படி சொல்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இல்லை, அதனால தான் என் ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நான் என் டைரியில் தான் என் ஃபீலிங்ஸ் எல்லாம் எழுதுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். அதுக்கு தான் நான் வந்து டைரியே எழுத ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் கிளியரா? சூப்பர் பூமா. பேக்ரவுண்ட் நாட் கிளியரா? இது கிளியர் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ கிளியரா இருக்கும். Let's vibe. It is via Gmail. Okay. Then let me put it more clearly. Since no one will believe that a 13-year-old girl is completely alone in the world, and I'm not. I have loving parents and a 16-year-old sister, and there are about 30 people I can call friends. ஃபர்ஸ்ட் நான் தெளிவாகவே சொல்லிடுறேன், யாருமே நம்ப மாட்டாங்க இந்த உலகத்துல நான் தனியா இருக்கேன் அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் அது கொஞ்சம் உண்மைதான். ஏன்னா எனக்கு நல்ல பாசமான அன்பான அப்பா அம்மா இருக்காங்க, எனக்கு ஒரு 16-year-old அக்கா இருக்காங்க, இதை தாண்டி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, கிட்டத்தட்ட 30 பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ நீங்க கேட்கலாம், யாருமே நான் வந்து தனியா இருக்கேன் இந்த உலகத்துலன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, ஆனா என்னை சுத்தி இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுமே நிறைய டைம் இப்படிதான் இருக்கும். நம்மளை சுத்தி 1000 பேர் இருந்தாலுமே நிறைய பேர் நம்மளை சுத்தி பாதுகாக்கிறதுக்கு, நம்மளுக்கு பாசமா இருக்கிறதுக்கு, பேசுறதுக்குலாம் இருந்தாலுமே சம்டைம்ஸ் நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் ஆகும், ஒரு மாதிரி லோன்லினஸ் இருக்கும். ஒரு நம்மளோட ஹார்ட்ல ஒரு மாதிரி ஏதோ ஒரு என்ன பண்ணாலும் ஒரு ஃபில் ஆகாத ஒரு ஹோல் வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஆனிக்குமே ஃபீல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, then no, on the surface I seem to have everything except my own true friend. All I think about when I'm with friends is having a good time. I can't bring myself to talk about anything but ordinary, everyday things. We don't seem to be able to get any closer, and that's the problem. Maybe it's my fault that we don't confide in each other. In any case, that's just how things are, and unfortunately they're not liable to change. This is why I have started a diary. So என்ன ரீசன் சொல்றாங்கன்னு கேட்டா, என்னதான் நான் சுத்தி அம்மா அப்பா 16 வயசுல ஒரு அக்கா 30 பேர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ற மாதிரி எல்லாரும் இருந்தாலுமே இவங்க கிட்ட எல்லாம் போகும்போது, இந்த ஃப்ரெண்ட்ஸோ இல்லை இவங்க கிட்ட எல்லாம் பேசும்போதோ நார்மலா தினம் தினம் எவ்ரிடே நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் என்னால பகிர்ந்து கொள்ள முடியுது. ரொம்ப ஆழமான என் மனசுக்கு வந்துட்டு உணர்வு ரீதியா இருக்க சில விஷயங்களை என்னால பகிர்ந்து கொள்ள முடியல. நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன், இதெல்லாம் அவங்க கூட சொல்ல முடியல, ஷேர் பண்ணவே முடியல. சும்மா நார்மலா இருக்கு, என்னப்பா சாப்பிட்டியா, ஒரு ஸ்கூலுக்கு போனியா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஹோம்ஒர்க் பண்ணியா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்னால பேச முடியுது. இதை தாண்டி ஆழமா இருக்க விஷயம், என்ன பாதர் பண்ற விஷயம் எதுவுமே என்னால மத்தவங்க கூட ஷேர் பண்ண முடியல. ஒரு உண்மையான ஒரு பாசத்துக்கு அவங்க ஏங்கிட்டு இருக்காங்க. ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம ஆனி ஃப்ராங்க் ஏங்குறாங்க. அது கிடைக்காத பட்சத்துல அவங்க டைரி எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான். ஓகே, எது கிளியரா இல்லமா? போர்டு கிளியரா இல்லையா? நிஜல் வரேன். என்ன வாய் விட்டது நமக்கு இன்னைக்கு ஸ்டூடியோவுக்கு. யா, ஐ ஹோப் இப்போ கிளியரா இருக்கும். மேம், கேன் வி கெட் கன்ஃபார்ம் ப்ளூ பிரிண்ட்? நிஜில் நாட் கிளியரா? கிளிம்சஸ் ஆஃப் இந்தியா எடுக்கிறேன். ஹலோ மேம், ஹலோ சாயினியன். இப்போ கிளியரா இருக்கா? இப்போ இஸ் இட் கிளியர்? கிளிம்சஸ் ஆஃப் இந்தியா எடுக்கிறேன். சாயினியனுக்கு கிளியர்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, சோ பிரைட்டா, அது என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியலையே. ராது சுரேஷ்லாம் கிளியரா இருக்குன்னு சொல்றாங்களே. சரி, நம்ம போயிடலாம். To enhance the image of this long-awaited friend in my imagination, I don't want to jot down the facts in this diary the way most people would do, but I want the diary to be my friend, and I'm going to call this friend Kitty. Okay, இது நீங்க உங்க டெக்ஸ்ட் புக் கூட எடுத்து பாருங்க, but just listen to whatever I'm saying. In case உங்களுக்கு ரொம்ப பிரைட்டா இருந்துச்சுன்னா உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறது தான், but listen to the audio. Okay, so next என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, மற்றவங்க எல்லாம் டைரியில வந்துட்டு சும்மா பாயிண்ட் மாதிரி அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சோ அதை அப்படியே எழுதுவாங்க. ஆனா நான் அப்படி எழுத விரும்பல. ஏன்னா எனக்கு வந்து இது எனக்கு ஃப்ரெண்டே இல்லை அப்படின்ற ஒரு ஏக்கத்தை வந்து இது வந்து சப்ஸ்டியூட்டா வந்திருக்கதா இந்த டைரி. அதனால என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையுமே நான் டீட்டெயில்டா எழுதுவேன். மற்றவங்க மாதிரி சும்மா பாயிண்ட்லாம் எழுத மாட்டேன். ஃபுல்லா என் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ, என்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் டீட்டெயில்டா தான் எழுதுவேன். அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் அப்படின்னு கேட்டா, கேட்டுக்கு வைக்கிற பேரெல்லாம் மேடம் வந்துட்டு டைரிக்கு வச்சிருக்காங்க. கிட்டி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஓகே, ஃபைன்.
எனக்கு புரியுது ஷிமோன் சாருமே லைவ்ல இருக்காங்க. இட் இஸ் ஃபைன். நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் மேக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் whenever you're free இந்த இங்கிலீஷ் செஷன் பாருங்க. நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகே ஃபைன். Then, since no one would understand a word of my stories to Kitty if I were to plunge right in, I would better provide a brief sketch of my life, much as I dislike doing so. So அதான் என்ன சொல்றாங்க, சும்மா மேலோட்டமா இல்லாம என் வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாமே நான் டீட்டெயில்டா தான் என் டைரியில நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே தென் அடுத்தது அவங்க ஃபாதர் பத்தி நமக்கு ஒரு அக்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகே என்ன சொல்றாங்க, my father, the most adorable father I've ever seen, didn't marry my mother until he was 36 and she was 25. எங்க அப்பா எல்லாத்தையும் விட ரொம்ப வந்து அடோரபிளான ஒரு மனுஷன். அவர் வந்து 36 இருக்கும்போது எங்க அம்மாக்கு 25 வயசு இருக்கும்போது தான் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே 36 25 சரி ஓகே நமக்கு எதுக்கு. My sister Margot was born in Frankfurt in Germany in 1926. I was born on 12 June 1929. ஓகே சோ என்ன சொல்றாங்க, அவங்க அக்காக்கும் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 வயசு தான் வித்தியாசம். அவங்க அக்கா எங்க போறாங்க, பிராங்க்ஃபர்ட்ல ஜெர்மனில 1926. மேடம் எப்ப பிறக்குறாங்க, 1929ல பிறந்ததா சொல்றாங்க. ஓகே தென் சவுண்ட் ரொம்ப லெஸ்ஸா இருக்கா, நானே விடுற சாக்கில் எல்லாத்தையுமே ரொம்ப கத்திட்டு இருக்கேன், அப்படியுமே லெஸ்ஸா இருக்கா. இருங்கப்பா இப்போ ஓகேவா. ஐ ஹோப் இப்போ வந்து சவுண்ட் கொஞ்சம் நல்லாவே கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே கிளியரா இருக்கா, ஓகே ஃபைன். அடுத்து என்ன சொல்றாங்க, இங்க I was born முடிஞ்சு. My father emigrated to Holland in 1933. My மதரோட பேர் சொல்றாங்க எடித். ஓகே went with him to Holland in September while Margot and I were sent to Aachen to stay with our grandmother. எங்க மம்மியும் டாடியும் வேற ஒரு இடத்துக்கு போனாங்க, அவங்க வேற ஒரு இடத்துக்கு போனாங்க, அவங்க சிஸ்டர் கூட சேர்ந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து Margot went to Holland in December and I followed in February where I was plunked down on the table as a birthday present for Margot. ஓகே சோ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க சிஸ்டர் மறுபடியும் அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிறதுக்கு போறாங்க. அடுத்தது நானுமே அப்பா அம்மா கூட சிஸ்டர் கூட இருக்கிறதுக்கு நானுமே நெக்ஸ்ட் போனேன் ஹாலாண்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே குவிஸ் வந்து 8 o'clock 8 o'clock we quiz இருக்கு, நியூமெரிக்கல்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, I started right away at the Montessori nursery school. I stayed there until I was 6, at which time I started in the first form. In the 6th form my teacher was Miss Kruppers, the headmistress. So இது வந்து கொஞ்சம் சொல்றாங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சேன், அப்புறம் எனக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்க, அவங்க பேர் வந்து மிஸ் கூப்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க தான் ஹெச்எம்மாக இருந்தாங்க. இது அவ்வளவா இம்பார்ட்டன்ட் இல்லை, இருந்தாலும் இந்த பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே அப்புறம் அந்த வருஷம் முடியும் போது எனக்கு வந்து ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்துச்சு. எல்லாரும் ஃபேர்வெல்னா நமக்கு இப்போ உங்களுக்குமே ஃபீல் ஆகும், 10th பசங்கெல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபேர்வெல்லாம் இருக்கும்போது உங்களுக்குமே அந்த லாலியாலான ஒரு மூமெண்ட் வரும். ஓகே அதே மாதிரி ஆனி ஃப்ராங்க்கும் வந்திருக்கு ஃபேர்வெல் அப்போ கண்ணெல்லாம் கலங்கி இருந்திருக்கு. ஓகே அடுத்தது in the summer of 1941 grandma fell ill and had to have an operation, so my birthday passed with little celebration. So summer 1941ல என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவங்களோட பாட்டி கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிருச்சு. அதனால இவங்க பர்த்டேவுமே அவ்வளவா செலிப்ரேட் பண்ண முடியாம போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே கிராண்ட்மா செத்துட்டாங்க எப்போ, ஜனவரி 1942ல செத்துட்டாங்க. No one knows how often I think of her and still love her. This birthday celebration in 1942 was intended to make up for the other, and the grandma's candle was lit along with the rest. The 4 of us are still doing well, and that brings me to the present date of 20 June and the solemn dedication of my diary. So அதுக்கு முன்னாடி வருஷத்துல வந்து ஒழுங்கா செலிப்ரேட் பண்ண முடியல, ஏன்னா கிராண்ட்மா வந்துட்டு உடம்பு சரியாம இருந்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷம், போன வருஷம் தான் ஒழுங்கா செலிப்ரேட் பண்ணல, இந்த வருஷமாச்சு கொஞ்சம் நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு நல்லா கேண்டில் எல்லாம் ஏத்தி அப்பதான் எனக்கு வந்து அந்த டைரி எல்லாம் வந்து எங்க அப்பா கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு மட்டும் கேண்டில் ஏத்தாம எங்க பாட்டியோட ரிமெம்பரன்ஸா அவங்களுக்கும் சேர்த்து அந்த பர்த்டே கேக்ல இன்னொரு கேண்டில் ஏத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் தான் அடுத்த வருஷம் பர்த்டேல எனக்கு வந்து டைரி எங்க அப்பா பாசமா கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. தட்ஸ் ஆல். ஓகே 10 மேம் டுமாரோ இஸ் மை இங்கிலீஷ் எக்ஸாமா, நல்லா பண்ணுங்கள். ஓகே சூப்பராக பண்ணுங்கள். ஸ்க்ரீன் இஸ் நாட் கிளியர். நான் முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஆனால் வர மாட்டேங்குதே. ஐ திங்க் இவ்வளோ தான் வரும்னு நினைக்கிறேன்.
ஓகே ஓகே, இப்போ ஸ்க்ரீன் கிளியரா இருக்கா கைஸ்? இல்ல ஆகாஷ், அது அப்படி வராது. இட் இஸ் பிகாஸ் உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகட்டும் அப்படின்றதுக்காக அப்படி பண்றாங்க. பட் மற்றபடி அப்படி பண்ண மாட்டாங்க. ஓகே மேம், கேமரா இஸ் டில்டடா. பிரசன், நான் ரொம்ப பாவம் பிரசன். இருங்க பிரசன், பண்றேன். ஓகே, ஐ ஹோப் இப்போ கொஞ்சமாச்சு கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிரபா செந்தில், தேங்க்யூ. ஓகே ஃபைன். நான் இந்த கிட்டி வந்து அதுக்குள்ளே அவர் என்ன, நம்ம ஆனி ஃப்ராங்க் என்ன எழுதியிருக்காங்கன்னு கேட்டால், அன்புள்ள கிட்டி. ஏன்னா ஃப்ரெண்டு, நம்ம ஃப்ரெண்டுக்கெல்லாம் நம்ம அப்படி தானே சொல்லுவோம். அந்த மாதிரி தான் அவங்களும் ஆரம்பிக்கிறாங்க. டியர் கிட்டி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, our entire class is quaking in its boots. The reason, of course, is the forthcoming meeting in which the teachers decide who will move up to the next form and who will be kept back. So மொத்த கிளாஸுமே வந்துட்டு ஒரே பரபரப்பாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து ரிசல்ட் வந்துருச்சு. யார் வந்து அடுத்த கிளாஸுக்கு வந்து ப்ரொமோட் ஆக போறா, யார் வந்து இதே கிளாஸ்ல ஸ்டே பண்ண போறா அப்படின்ற மாதிரி ஒரு ரிசல்ட் வரப்போகுது. அதுக்கு மொத்த கிளாஸுமே வந்துட்டு அந்த ஒரு டென்ஷன்ல வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து அவங்க எழுதியிருக்காங்க. ஓகே, அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, half the class is making beds. Gian and I laugh ourselves silly at the two boys behind us. Cian and Jacques, who have staked their entire holiday savings on their bet. நிறைய பேர் இதுல வேற பெட்டெல்லாம் வேற வைக்கிறாங்க, யார் வந்து ப்ரொமோட் ஆகுவா யார் ஆக மாட்டேன்னு. நானும் என் ஃப்ரெண்டும் 2 பேரும் இதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு நல்லா ஜாலியா இருந்தோம். ஸ்கூல் பருவத்துல எல்லாம் நடக்குமோ அதெல்லாம் அழகா வந்து ஆனி ஃப்ராங்க் எழுதியிருக்காங்க. ஓகே, அடுத்தது from morning to night, it's you're going to pass, no I'm not, yes you are, no I'm not. Even G's pleading glances and my angry outbursts can't calm them down. If you ask me, there are so many dummies that about a quarter of the class should be kept back, but teachers are the most unpredictable creatures on earth. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், நம்மளே பண்ணுவாங்க. எக்ஸாம்க்குலாம் போனால் மச்சான் நீ படிச்சு அப்படின்னா, மச்சான் நான் படிக்கவே இல்லைடா, நைட்டு ஃபுல்லாக படிக்கலடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நீ பாஸ் ஆவ நான் பாஸ் ஆக மாட்டேன், இல்லை மச்சான் நீ தான் பாஸ் ஆவ, இல்லைடா நான் பாஸ் ஆகும், நான் பக்கா ஃபெயில்ரா, நீ தான்டா பாஸ் ஆவ அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் கிளாஸில் போயிட்டே இருக்கு அப்படின்னு ஆனி ஃப்ராங்க் வந்து சொல்கிறாங்க. அப்போ ஆனி ஃப்ராங்க் சொல்கிறாங்க, என் கிளாஸில் பாதிக்கும் மேலே எல்லாம் வந்து டம்மி பாவா தான், எல்லாமே டம்மி பீஸ் தான். ஆனால் டீச்சர் அவங்க வந்து அன்பிரடிக்டபிள் கிரீச்சர்ஸ். இந்த டான் படத்துல எஸ்டி சூர்யா நம்ம சிவகார்த்திகேயனை சார் தான் போடா அப்படின்னு போய் என்ன படம் எடுக்கணுமா வந்து ஏன் இன்ஸ்டியூட்ல எடுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாருல, அந்த மாதிரி டீச்சர்ஸே வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் கிரீச்சர்ஸ். அவங்க பாஸ் பண்ணணும்னு நினைச்சா பாஸ் பண்ணிடுவாங்க. சும்மா நம்ம திட்டிக்கிட்டே இருந்தாலுமே உள்ளுக்குள்ள அவங்களுக்குலாம் நம்ம மேல நிறைய பாசம் இருக்கும் அப்படின்லாம் நம்ம ஆனி ஃப்ராங்க் சொல்றாங்க. ஓகே, தட்ஸ் ஆல். மேம் டவுட், நாகராஜ் என்ன டவுட் சொல்லுங்க. கியூட்டி, ஹவு டு டவுன்லோட் டெஸ்ட் சீரிஸ் நானே கேட்டிருக்கேன்ப்பா, நேற்று சொன்னல நான் கேட்டிருக்கேன். எனக்கு பதிலே வரலப்பா. பதில் வந்தோடனே நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். ஓகே, என்னது ரிலேட்டபிள் க்ளோத்ஸா? தனுஷ்குமார், எது புரியல? கோட் புரியலையா? கோட் என்ன சொல்றாங்க? கிரீச்சர்ஸா? டீச்சர்ஸ் எங்கம்மா டீச்சர்ஸை காணோம். டீச்சர்ஸ் ஆர் தி மோஸ்ட் unpredictable creatures on earth. unpredictableனா அவங்க எப்போ என்ன நினைப்பாங்க, எப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு நம்மளால வந்துட்டு நிர்ணயிக்க முடியாது, ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ். அது ஏன் ஆனி ஃப்ராங்க் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, என் கிளாஸ்ல இருக்க பாதிக்கும் மேற்படும் எல்லாமே டம்மி பீஸுங்க தான், எல்லாம் ஃபெயில் ஆக வேண்டிய பீஸ் தான். ஆனா டீச்சர் எல்லாம் சொல்லவே முடியாது. இவங்க நினைச்சா வந்து இவங்க எல்லாரையுமே அடுத்த கிளாஸ்க்கு ப்ரொமோட் பண்ணிடுவாங்க, அடுத்த கிளாஸ்க்கு பாஸ் பண்ணி விட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அவ்வளவுதான். நாகராஜ் புரிஞ்சுதா மேம்? இங்கிலீஷ்ல த புக் சேவ் எர்த் வீடியோ வேணும். எஸ் நாகராஜ், இப்பதான் சொன்னேன் அந்த லாஸ்ட் 2 லைன்ஸ். கிளியர் ஆச்சா உங்களுக்கு? ஐயா தர்ணேஸ்வர், ஸ்க்ரீனை மறைக்கிறீங்க. இதோ போயிடுறேன் நான் ஸ்க்ரீனை விட்டு. ஓகே, புரிஞ்சுது. ஓகே, வண்டர்ஃபுல், ஃபைன். அடுத்தது
I'm not so worried about my girlfriends and myself. We'll make it. The only subject I'm not sure about is maths. Anyway, all we can do is wait. Until then, we keep telling each other not to lose heart. நான் வந்து என்னை சுற்றி இருக்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்டு, சும்மா என்னை சுற்றி இருக்க மற்ற பெண்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கவலை இல்லை. நாங்கள் எல்லாருமே எப்படியோ பாஸ் ஆயிருவோம்னு எனக்கு தெரியும். இருந்தாலுமே எனக்கு மேக்ஸ் நினச்சாதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது, மனசை தளர விடாதுன்னு ஒருத்தர் சொல்லிடுறது, பார்ப்பா பதறாத பாஸ் ஆயிரும் ஒருத்தருக்கு ஆறுதல் தான் சொல்லிட்டு இருக்க முடியும். எனக்கே உள்ளுக்குள்ளே கொஞ்சம் மேக்ஸ் நினச்சா பயமாக தான் இருக்குது. அந்த சப்ஜெக்ட்னால நான் அடுத்த கிளாஸ்க்கு போவேனா இல்லையா, என்னை ப்ரொமோட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது அப்படின்னு ஆனி ஃப்ராங்க் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது. I get along pretty well with all my teachers. There are 9 of them, 7 men and 2 women. Mr. 𝐃𝐤𝐬𝐳, the old foggy who teaches Maths, was annoyed with me for ages because I talk so much. After several warnings, he assigned me extra homework, an essay on the subject, a chatterbox. A chatterbox, what can you write about that? I'd worry about that later, I decided. I jotted down the title in my notebook, tucked it in my bag and tried to keep quiet. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், எங்கள் ஸ்கூலில் வந்து எனக்கு என் டீச்சர்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட 9 டீச்சர்ஸ் இருக்காங்க. அதில் 7 டீச்சர்ஸ் வந்துட்டு மேல் தான், 2 டீச்சர்ஸ் வந்து ஃபீமேல். அதுலேயுமே ஒரு டீச்சர் இருக்கிறதுலே அவர் தான் வயசானவர், ரொம்ப சீனியர் மோஸ்ட், ரொம்ப ஓல்டான டீச்சர். அவர் தான் எனக்கு மேக்ஸ் டீச்சர். அவருக்கு எனக்கு கண்டாலே பிடிக்காது. ஏன்னா நான் கிளாஸில் தொலைன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால அவர் எனக்கு வந்து ஒரு இம்போசிஷன் எழுத சொன்னார். டாபிக் என்ன தெரியுமா, சாட்டர் பாக்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்து அதில் வந்து நீ எழுதிட்டு வா, அந்த டாபிக் பேஸ் பண்ணி நீ வந்து ஆர்டிக்கல் எழுதிட்டு வான்னு சொன்னார். சாட்டர் பாக்ஸ் பற்றி நான் என்ன எழுதுறது எனக்கே தெரியலையே, அதை பற்றி அப்புறம் யோசிக்கலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த சாட்டர் பாக்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் மட்டும் நான் நோட் புக்கில் நோட் டவுன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாயாடி அதேதான். ராதா சுரேஷ், எக்ஸாக்ட்லி, வாயாடி, புக் லைஃப் வாயாடி தான். ஓகே, அதை பற்றி பாருங்க, மேக்ஸ் டீச்சரு வாயாடியை பேசிக்கிட்டே இருக்கா, நீ என்ன பண்ணுற, வாயாடி பற்றி எழுதிட்டு வா அப்படின்னு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஆனி ஃப்ராங்க் வாயாடி பற்றி என்ன எழுதுறதுன்னு தெரியாமல் அவங்க முடிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து. That evening, after I had finished the rest of my homework, the note about the essay caught my eye. I began thinking about the subject while chewing the tip of my fountain pen. Anyone could ramble on and leave big spaces between the words, but the trick was to come up with convincing arguments to prove the necessity of talking. I thought and suddenly I had an idea. I wrote 3 pages Miss 𝐃𝐤𝐬𝐳 had assigned me and was satisfied. I argued that talking in a student's trait and that I would do my best to keep it under control. So என்ன சொல்றாங்கன்னா, எப்படியும் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாரு, ஸ்கூல்ல நிறைய ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துருப்பாங்களா, இவர் மேக்ஸர் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. மற்ற சப்ஜெக்ட் ஹோம்ஒர்க் எல்லாம் நான் முடிச்சுட்டு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஓ நம்ம மேக்ஸர் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தாரு. அதை எடுத்து பார்த்துட்டு என்னோட ஃபவுண்டன் பென் அந்த டிப்பை வந்து சூ பண்ணிக்கிட்டே யோசிக்கிறேன், என்ன எழுதுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த கடைசியில் வந்துட்டு அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை பேஜ் எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 3 பேஜ் எழுத ஆரம்பிக்கிறாங்க. என்ன எழுதுறதுனே தெரியாதுமா யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ 3 பேஜ் அந்த டாபிக் அவங்க எழுதியிருக்காங்க. ஓகே, அடுத்து. மேம், மேக்ஸ் டீச்சர் நேம் வந்து மிஸ்டர் 𝐃𝐤𝐬𝐳, அவங்க தான் மேக்ஸ் டீச்சர். ஓகே, ஸோ அப்புறம் அந்த விஷயத்துல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, டாக்கிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதனால என்ன யூஸ், ஏன் பேசணும் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எழுத ஆரம்பிக்க போகிறேன். அதே மாதிரி தான் அவங்க வந்து எழுதியிருக்காங்க அப்படின்றதுமே நமக்கு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது. But that I would never be able to cure myself of the habit since my mother talked as much as I did, if I not more, and that there's not much you can do about inherited traits. என்ன சொல்றாங்கன்னா, இது என்னால் மாத்திக்கவே முடியாத ஒரு குணங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, எங்க அம்மா சரியா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள மாதிரி தானே அவங்க பொண்ணு இருக்கும். இன்னும் சொல்ல போனா அவங்கள விட கொஞ்சம் அதிகமாகவே பேசணும்னு வச்சுக்கோங்களேன். அதான் என்னமோ சொல்லுவாங்களே, சிங்கமா புலியா, புலி பாய்ஞ்சதுன்னா குட்டி வந்துட்டு இன்னும் 10 அடி பாயன்ற மாதிரி, அந்த மாதிரி தான் சொல்கிறேன் ஆனி ஃப்ராங்க். என் அம்மாவே செம்மையாக பேசுவாங்க, நான் வந்து அவங்கள மாதிரி தானே இருப்பேன். இன்னும் சொல்லப்போனால் அவங்கள விட அதிகமாக பேசுவேன். அப்புறம் எப்படி இதை மாற்றிக்க முடியும், எதுவும் பண்ண முடியாது. இது ஒரு இன்ஹெரிட்டட் ட்ரேட் அப்படின்றாங்க. நம்ம பயாலஜியில் படித்த மாதிரி இன்ஹெரிட்டட் ட்ரேட், அது எதுவும் பண்ண முடியாது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே, அதே தான் பயாலஜி கம்மிங் இன் பிட்வீன். Okay, then
Mr. 𝐾𝐸𝐬𝐜𝐸 had a good laugh at my arguments, but when I proceeded to talk my way through the next lesson, he assigned me a second essay. This time it was supposed to be on an incorrigible chatterbox. ஓகே, ஸோ இந்த ஒரு அசைன்மெண்ட் ஒரு கொடுத்தார்ல சாட்டர் பாக்ஸ்னு ஒரு எஸ்ஸே எழுத சொன்னேன். அதை போய் நான் என்னோட மிஸ்டர் 𝐾𝐸𝐬𝐜 என்னோட தலைவன்கிட்ட போய் கொடுத்தேன். அவர் அதை பார்த்துட்டு படிச்சுட்டு செம்மையா சிரிச்சாரு, கேட்க சிரிச்சிட்டாரு. சரியா, மனுஷன் குஷி ஆயிட்டாரு. சரி, அவர் ஏதோ ஒன்று டாபிக் நடத்துறாரு, நம்ம அதை பத்தி ஏதாச்சும் பேசுவோம்னு நம்ம போகும்போது அவர் எனக்கு இன்னொரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டாரு. அந்த அசைன்மெண்ட் பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ட் இன்காரிஜிபிள் சாட்டர் பாக்ஸ். இன்காரிஜிபிள் அப்படின்னா திருத்தவே முடியாத வாயாடி அப்படின்னு வந்துட்டு ஒரு டைட்டில் கொடுக்குறாரு. ஓகே, இதை பேஸ் பண்ணி எழுதிட்டு வா அப்படின்றாரு. ஏற்கனவே மேடம் வந்துட்டு வாயாடின்னு ஒரு டைட்டில் கொடுத்து அதை எழுதி சாரை இம்ப்ரெஸ் பண்ணியாச்சு. அவர் அதை படிச்சுட்டு நல்லா கேட்க சிரிச்சுட்டு மறுபடியும் அவர் என்ன பண்றாருன்னா திருத்தவே முடியாத வாயாடி அப்படின்ற ஒரு டைட்டில் கொடுத்து இதை பத்தி எழுதிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஓகே, தென் I handed it in and Mr. 𝐾𝐸𝐬𝐜 had nothing to complain about for 2 whole lessons. However, during the 3rd lesson, he had finally had enough. Annie Frank, as punishment for talking in class, write an essay entitled "Quack, Quack, Quack," said Mr. Chatterbox. Okay, so அதையுமே அவர் ரொம்ப திருத்தவே முடியாத வாயாடி அப்படின்னு வந்துட்டு எனக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து எழுதிட்டு வர சொன்னார். அதையுமே எழுதிட்டு போய் நான் கொடுத்துட்டேன். அதை எழுதிட்டு போய் நான் கொடுத்ததுனால அவர் வாயை நான் அடிச்சிட்டேன். அடுத்த 2 லெசனுக்கு நான் என்ன பண்ணாலும் அவர் என்னை சீண்டவே இல்லை. ஆனால் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் கிளாஸில். அதெல்லாம் அவர் பொறுத்து ஒரு காலகட்டத்தில் அவருக்கு செம்ம காண்டாயிட்டு, ஆனி ஃப்ரெண்ட், நான் உனக்கு இன்னொரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். அந்த அசைன்மெண்ட் பேர் என்னன்னா குவாக் 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 அப்படின்னு வந்துட்டு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து எழுதிட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, that's all regarding this. Doubt என்ன doubt? நேச்சுரல் வரா சொல்லுங்க. டவுட் என்ன டவுட்? மேம் டவுட் DT11 சொல்லுங்க, உங்க டவுட் என்ன? வாட் இஸ் யுவர் டவுட்? ஸ்ரீதர்ஷன் அந்த செஷன் முடிச்சுட்டு போயிருக்கு. இதில் இம்பார்ட்டண்ட்டாக எதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணணுன்றத சொல்லிடுறேன். ஓகே, நேச்சுரல் வர உங்க டவுட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேம் டவுட்னு வருதானே, என்ன டவுட்னு வர மாட்டேங்குது. சொல்லுங்க, டவுட் என்ன டவுட்? மேம் வெயிட்டேஜ் இஸ் ரியல், இட் வில் கம் ஃபார் எக்ஸாம். ஆமா பிரித்து வரும், அதனால தான் இந்த டாபிக்கே கொண்டு வந்திருக்கேன். பிரகதீஷ், கேட்கவே சந்தோஷமா இருக்கு. சார் நேம் மிஸ்டர் 𝐾𝐸𝐬𝐜. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் ஒரு டைட்டில் கொடுத்துட்டார்ல, இந்த அசைன்மெண்ட் எழுதிட்டு வாங்க மிஸ்டர் குவாக் குவாக் குவாக்ன்ட்டு மொத்த கிளாஸுமே இதில் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. The class roared. I had to laugh too. Though I had nearly exhausted my ingenuity on the topic of chatterboxes, it was time to come up with something else, something original. My friend San, who's good at poetry, offered to help me write the essay from beginning to end in verse, and I jumped for joy. Mr. 𝐾𝐸𝐬𝐜 was trying to play a joke on me with his ridiculous subject, but I would make sure the joke was on him. இப்போ அவர் வேற ஒரு டைட்டில் கொடுத்துட்டாரு, குவாக் குவாக் குவாக். அதை சொல்லும் போதே மொத்த கிளாஸுமே சிரிக்குது. எனக்குமே சிரிக்கணும் தான் தோணுச்சு. ஆனா நான் இந்த 2 டைட்டில் கொடுத்தாரு, இந்த சாட்டர் பாக்ஸ் வாயாடி, அதுக்கப்புறம் திருத்தவே முடியாத வாயாடி அப்படிலாம் டைட்டில்லாம் கொடுத்தாரு. அதுக்கு என்னோட உள் மனசு, என்னோட மூளை எல்லாம் கசக்கி தான் அந்த எஸ்ஸே நான் எழுதி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். இவர் திரும்ப எனக்கு 3வது தான் கொடுக்குறாரு. அப்படி என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் என் ஃப்ரெண்டு, அவள் நல்லா போயம்லாம் எழுதுவா, அவன் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா. அவர் வந்து என்னை வச்சு காமெடி பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தாரு. நான் வந்து அவரை வச்சு காமெடி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனி ஃப்ராங்க் வேற லெவல் பங்கம் பண்றாங்க தெரியுமா? அந்த நம்ம வச்சு செய்யறாங்க. சார் தான் வச்சு செய்யறாருன்னு பார்த்தா இல்ல, நம்ம ஆனி ஃப்ராங்க் தான் சாரை வந்து வச்சு செய்யறாங்க. ஓகே, அடுத்து I finished my poem and it was beautiful. It was about a mother duck and a father swan with 3 baby ducklings who were bitten to death by the father because they quacked too much. குவாக் குவாக் குவாக்னா அந்த டக்கு தான் அந்த சவுண்டு போடும். அதை வச்சு மேடம் ஒரு போமே பண்ணிட்டாங்க. அந்த போம்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு அம்மா வார்த்தை இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு டாடி ஸ்வான். ஸ்வானுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல தெரியல. அதுவுமே ஒரு டக்கோட ஒரு ஃபேமிலி. ஓகே, அம்மா வந்து டக் ஃபேமிலி, அப்பா வந்து ஸ்வான் ஃபேமிலி. ஓகே, இதுல வந்து குட்டீஸ் 3 பேபி டக்லிங்ஸ் அதுவுமே வந்து இருக்கு. இந்த டக்லிங்ஸ் எல்லாமே வந்துட்டு they were bitten to death by the father. ரொம்பவே வந்துட்டு இந்த குவாக் 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 குவாக்னு சத்தம் போட்டுட்டே இருக்கிறதுனால இந்த குட்டி டக்ஸ் அப்பாவுக்கு கோவம் வந்து அப்பா கடிச்சே அந்த குட்டி டக்ஸ் எல்லாத்தையுமே கொன்னுட்ட மாதிரி ஒரு போம் வந்து நம்ம ஆனி ஃப்ராங்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே,
Luckily, Mr. 𝐾𝐸𝐯 took the joke the right way. He read the poem to the class, adding his own comments and to several other classes as well. Since then, I've been allowed to talk and haven't been assigned any extra homework. On the contrary, Mr. 𝐾𝐸𝐯 is always making jokes these days. இப்போ இந்த குவாக் குவாக் குவாக்னு அவங்க போம் எழுதி முடிச்சிட்டாங்க. அதில் மிஸ்டர் 𝐾𝐸𝐯 அகைன் இன்னுமே இம்ப்ரெஸ் ஆகிட்டு கிளாஸில் ஃபுல் கிளாஸ்க்கும் படித்து காமிக்கிறாங்க. மற்ற கிளாஸ்க்கு எல்லாருக்குமே கூட இந்த போம்லாம் போய் அவர் படித்து காமிக்கிறாரு. இப்போ எப்பவுமே நான் ஒரு கிளாஸில் அவ்வளோவா பேசுறது கிடையாது. அப்படி பேசினாலும் அவரை நான் ஒன்றும் சொல்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக அவரே இப்போ கிளாஸ்லலாம் நிறைய ஜோக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதையோட இந்த கதையை இந்த ஒரு ஸ்மால் ஸ்னிப்பெட்டை முடிக்கிறாங்க. ஓகே, ஸ்வான்னா ஆண் பறவையா தெரிலப்பா, டக்கோட ஃபேமிலி, அது ஆண் பறவைன்னு தமிழில் சொல்லுவோமா? ஓகேப்பா, அதான்ப்பா. கீதா இப்போ கேட்டுருச்சா? ஓகேவா? I had also made joke on my teacher my holiday assignment. ஓ பிரகதீஷ், இல்லை வால்யூம் வந்து நிறையா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களோட வால்யூம் கொஞ்சம் ரைஸ் பண்ணி பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் தம்க்கு ஆடியோ கிளியராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே ஸோ இதான் இந்த கதையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்த ஆனி ஃப்ராங்க் சாதாரணமாக ஸ்கூல் போகிறாங்க. ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்து நல்லா கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்காங்க. டீச்சர் என்னடானா வித்தியாசமாக ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, ஃபன் பண்ணிகிட்டே வராங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு, ஒரு 13 வயசோட பொண்ணோட லைஃப்ல வந்துட்டு நடக்கவே கூடாத மாதிரி கொடுமைகள் நடந்திருக்கு. எதனால? ஜூவிஷ் என்ற ஒரே ஒரு காரணத்தினால அவங்கள வந்து ஹிட்லர் வந்து எல்லாருமே வந்து கில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைரி வந்து ஒரு பெரிய ஒரு எல்லாருக்குமே எவ்வளோ ஒரு அழகான ஸ்வீட்டான சிம்பிளான ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்தா இந்த பாப்பா. அவள் என்ன பண்ணா? இப்படி வந்து அநியாயமாக வந்துட்டு கொண்டுட்டாங்க அவளை ஜூவிஷாக இருக்கிறதுனால அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, மென்டி இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் 8 o'clock மென்டி வரும். ஓகே, உங்களோட எஃபர்ட் ஆல 70 out of 80 in English but lost few mark in poem passage and rather type of grammar. தனுஷ் குமார், I'm so happy to know that grammar இன்னுமே நம்ம டென்சஸ் அது இது நிறைய இருக்கு. இன்னுமே இங்கிலீஷ் நிறைய பண்ணுவோம். டோன்ட் வரி, கிராமரையுமே அசால்ட் பண்ணிடலாம். ஓகே தீபிகா, ஓகே தீபிகா, ஐ டிடன்ட் நோ ஸ்வான்க்கு என்னன்னு தெரியல. தேங்க்யூ ஃபார் என்லைட்டிங் மீ. ஓகே, மென்டி ஆர் குவிஸ் தான், வீக் குவிஸ் தான். நம்மளோட ஹெரிடிட்டி பேஸ் பண்ணி நம்ம குவிஸ் பார்க்க போகிறோம். ஓகே மேம், ஆனி ஃப்ராங்க் டைரி இஸ் த மோஸ்ட் பாப்புலர் டைரி ஆஃப் அ யங் கேர்ள் இன் த வேர்ல்ட். ஆமாம் மேம், கேன் ரீச் டெஸ்ட் பேப்பர் சீரீஸ். வரதான் போகிறேன், பண்ணிடலாம். ஓகே ஃபைன் கைஸ், இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் அப்பப்போ உங்கள் வால்யூம் ஏதாவது பிரச்சனைனா நெக்ஸ்ட் டைம் நான் வந்து செக் பண்ணிட்டு வரேன் வால்யூம் என்ன பண்ணுறதுன்ட்டு. ஓகே, அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் புதுசாக பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு 10 minutesல உங்களை எல்லாரையுமே ஹெரிடிட்டியோட நியூமரிக்கல்ஸில் வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from